எனக்கு நிறைவு என்னன்னா, தமிழ் திரைப்படத்தில் தமிழ் வாழ்கன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது அது வியக்கத்தக்கதாக இருக்குது. அது தம்பி சிவா வந்து கடைசியாக தமிழ் வாழ்கன்னு கையை உயர்த்தி இருக்கும்போது நானே கத்துற மாதிரி தான் இருந்தது அது. அப்புறம் எங்களுடைய மொழிப்பொறியியலுடைய படத்தை இறுதியாக போட்டது பார்க்கும்போது சரி அதெல்லாம் காட்டுறதுக்கு இன்றைக்கி ஒரு படம் திரையில் வருது அப்படின்னு. மொத்தமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஒவ்வொரு மொழிவழி தேசிய இனங்களுக்கும் அவரவர் மொழி முக்கியம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுதான் அது சொல்லுது. தேவைப்பட்டால் இப்போ நானே பல தடவை எடுத்து சொல்லியிருக்கேன். ஈழத்தில் நாங்கள் எங்கள் தாய் நிலத்தை இழந்துட்டு பல்வேறு நாடுகளுக்கு ஏதிலிகளாக போனோம். ஃப்ரான்ஸுக்கு போனோம். ஆனால் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு நாங்கள் அகதியாக போகலை, அங்கே போய் கற்றுக்கிட்டோம். தமிழ்நாட்டில், கேரளாவில், ஆந்திராவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் நம்ம இராணுவத்தில் இருக்கோம். அங்கே ஹிந்தி போய் கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. இப்போ குறிப்பாக எங்கள் ஊரில் சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் இருந்து நாங்கள் இராணுவத்துக்கு போகிறோன்னா அங்கே போய் கற்றுக்குறோம். அப்போ மொழி தேவைப்படுது, கற்றுக்குறோம். ஒரு மொழியை அதிகபட்சமாக 6 மாதம் 7 மாதம் செலவழித்தா கற்றுக்கலாம். இங்கேயே தெருக்களில் 6 மாதத்தில் அழகாக ஆங்கிலம் பேச கற்றுக் கொடுக்கப்படும் போடுது. பலகை இருக்குது, விளம்பர பலகையில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். அப்போ எம்மொழியும் நம்ம கற்றுக்கொள்ளலாம், தேவைப்படும் போது கற்றுக்கிறோம். உணவு, உடை, மொழி, வழிபாடு, சமயங்களை ஏற்பதெல்லாம் அவரவர் உரிமை. அதை விட்டுட்டு நீ கட்டாயம் இதை படித்து தான் தீரணுங்கிறத ஏற்க முடியாது. அது சரியாக இருக்காது. அதனால தான் அதை தான் இந்த படம் வலியுறுத்துது. அதில் என்ன, எல்லா மொழி வழி தேசிய இனங்களினுடைய மொழியும் மதிக்கணும், அவங்க உணர்வையும் மதிக்கணும். வலுக்கட்டாயமாக ஒரு இந்தி திணிப்பை செய்யக்கூடாதுங்கிறத தான் கேரளாவிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சு, ஆந்திராவிலேருந்து இருந்துச்சு, வங்காளிலேருந்து எதிர்ப்பு இருந்துச்சுங்கிறத இந்த படம் சொல்லுது. அதை மேலோங்கி இருக்கிறது அவரவருக்கு அவரவர் மொழி முதன்மையானது, அது உயிர் போல போற்றப்பட வேண்டியது, அதை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் தமிழ் இளம் தலைமுறையினர் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினைக்கக்கூடாது. மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்குது. நானே நிறைய புத்தகங்களை அதுக்காக வெளியிட்டிருக்கேன். உயிர் எழுத்துன ஐயா நடராஜன் அவர்கள் எழுதின புத்தகத்தை நான் தான் வெளியிட்டேன், உயிர் எழுத்துன. அதிலே கூட எங்கள் மாமா, நான் காமராசர், எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு. அப்படி உண்மையான போராட்ட வரலாறு நமக்கு வரலாற்றில் பதிவுகள் இருக்குது. அதை தான் நம்ம பிள்ளைய படிச்சுக்கிறணும், தெரிஞ்சுக்கணும். இது ஒரு அந்த பின்புலத்தை, அந்த உணர்வை எடுத்துக்கொண்டு சுவைக்காக ஒரு திரைக்கதையை எடுத்திருக்காங்க. அதில் எடுத்த விதம், அந்த சொல்லிப்போன இது, நடித்த என்னோடய தம்பி சிவகார்த்திகேயனுடைய பங்களிப்பு, தம்பி ஜெயம் ரவி எதிர்நாயகனாக நடித்த அவருடைய பங்களிப்பு, தம்பி அதர்வா, குறிப்பாக ஒளிப்பதிவு, அதில் மேலாக என்னுடைய அன்பு தம்பி ஜி பிரகாஷின் 100வது படம். அவனோட பின்னணி இசை பாடல்லாம் ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. பின்னணி இசை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணி ஒத்துழைச்சி அந்த படத்தை தூக்கி நிறுத்தியிருக்காப்புல. அது வேகமாக நகர்த்தி போன படத்தொகுப்பு, அதுக்கு ஒத்துழைச்ச அந்த ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருந்தது. இயக்குனர் இந்த 3 நடிகர்களை வச்சு இப்படி ஒரு பின்புலத்தில் ஒரு படத்தை எடுத்துடணுன்னு ஒரு பெண் இயக்குனர்னு நினைக்கிறதே பெருசு. அதுக்கு அவங்களுடைய இறுதி சுற்று பார்த்தேன். அது ரொம்ப முழுமையான படைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் சூரரை போற்று, அப்புறம் இந்த படம். இது ஒரு பெரிய முயற்சி. எளிதாக யாரும் இந்த இந்த இதை தொற்ற முடியாது. இது பிரச்சனைக்கு வரும். ஏன்னா உண்மையான மொழி போராட்டத்தை எடுத்தால் திரைக்கு வராது. அதனால் அதில் சில இதுகளை அவங்க கடந்து அது சொல்லியிருக்காங்க. ஒரு படமாக எடுத்திருக்காங்க. ஒரு படமாக பார்த்தா நல்ல படம். அதில் எல்லா பங்களிப்பும் இருக்குது. சிறந்த ஒளிப்பதிவு இருக்குது, இசை இருக்குது, நடிப்பு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது அது சிறந்த படம். ஆனால் இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறு என்று நினச்சிக்கிட்டு அதை போட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. அதில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்க என்னுடைய தம்பி சிவகார்த்திகேயன், தம்பி ரவி, அதர்வா எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா இது ஒரு பிரச்சனையான களம். இதை போய் தொடுவோம்னு ஒரு பெண் இயக்குனர் தொட்டு அதை செஞ்சுருக்கிறது பாராட்டுக்குரியது தான். அதை போய் நம்ம இந்த படத்தை படமாக பார்த்துட்டு வந்துடுங்க. இதுதான் நம்ம மொழி போராட்ட வரலாறுன்னு நினச்சிக்கிட்டு அதை ஒப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவ்வளோதான் என்னுடைய வேண்டுகோள்.
அதை இதை தயாரித்த தம்பி ஆகாஷ் பாஸ்கருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும். ஏன்னா எடுக்கணும்னு நினைக்கணும். யார் எடுத்தாலும் பிரச்சனை வரும். ஒருவேளை அரசே துணிஞ்சு அரசே தயாரித்து இந்த மொழி போராட்டத்தை ஆவணப்படுத்தணும்னு உள்ளதை உள்ளபடி எடுத்தால் அதை பதிவு செய்யலாம்.